Rafan at Maths. Subscribe. இருந்தால் கட்டாயம் அந்த இடத்துல ஒரு மனிதன் தேவை, அதே போல ஒரு நாள் தேவை. அப்படி இல்லாட்டி ஒரு மனிதன் ஒரு நேரம் போகும். இப்ப நாங்க இந்த வீடியோ பாக்குறதுக்கு உங்களுக்கு கட்டாயம் ஒரு டைம் ஒண்ணு போகுது. அதே போல நீங்க பாக்குறதுக்கும் நீங்க அதால அதுக்கு ஒரு டைம் ஒண்ணு போகுது. இல்ல ஒரு இயந்திரம் ஒன்று ஒர்க் பண்ணுது ஒரு நிறுவனம் ஒன்றுல. அப்ப அந்த இயந்திரம் எந்த அளவு ஒத்தல்களை உருவாக்குது, ஏதாவது ஒன்றை உருவாக்கக்கூடியதாக தான் இயந்திரம் இருக்கும், இல்லாட்டி அழிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்ப அந்த அழிக்கிறதுக்கும் ஒரு டைம் ஒன்று போகும். அப்ப மனிதனால் இல்லாட்டி நாள் சம்பந்தம் நேரம் சம்பந்தப்படும், இல்லாட்டி இயந்திரம் இல்லாட்டி நாள் சம்பந்தப்படும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு மெதட்ல தான் கேள்வி வரும். இப்ப மனித நாள் சரியா, மனித நாள் கேள்வியை பொறுத்த வகையில அந்த அடிப்படையில வேலைன்னு சொல்றது, ஒரு வேலைன்னு சொல்றது மனிதனை நாளால பெருக்கிறதுக்கு சமன். மனிதனை நாளால பெருக்கணும். இப்ப மனிதன் தர நாள் தான் மனித நாள்னு சொல்லுவோம், வேலைன்னு சொல்லலாம், அல்லது வேலைன்னு சொல்லுவோம். இப்ப என்னன்றால் இது குறித்த ஒரு வேலையை 5 மாணவர்கள் 10 நாட்கள்ல செஞ்சு முடிக்கிறான். அப்ப 10 நாட்கள் 5 மனிதர்கள் மாணவர்கள் 5 மாணவர்கள் நாட்கள் 10. அப்ப 10 எத்தனைன்னு வந்துடும், 50ன்னு வரும். மொத்தமா வேலை அங்க நடந்திருக்குது 50 மனித நாள் நடந்திருக்குது. இப்ப கேட்கிற கேள்வி, இதே வேலையை 2 நாட்களில் செய்து முடிக்க வேண்டுமணி. இதே வேலையை 2 நாட்களில் செய்து முடிக்க வேண்டுமணி எத்தனை மாணவர்கள் ஈடுபட வேண்டும்? அப்ப வேலையில எண்ணிக்கை மாறுங்க, அதே வேலைதான். அப்ப 50 அப்படியே வந்துட்டு அதே வேலை சரியா, 50 அப்படியே வரும். மனிதர்களோட எண்ணிக்கை அவர் தரல, அப்ப நாங்க எக்ஸிலி வச்சு கொள்வோம். சரியா, எத்தனை நாட்கள்ல முடிக்கணுமா? 2 நாட்கள்ல முடிக்கணுமா? அப்ப எக்ஸ எத்தனையால பெருக்கி ரெண்ட எத்தனையால பெருக்கின 50 வரும்? இதை நீங்க எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனையால பெருக்கின வரும்? 25ஆல பெருக்கினா. இல்ல, பெருக்கப்பட்ட 2ஆல் அப்படியே வகுங்க 2 சைட்லையும். அவை 50 2ஆல பிரிச்சால் 25. ஆகவே அந்த இடத்துல 25 மாணவர்களை நாங்கள் ஈடுபடுத்தினா தான் இந்த வேலைய 2 நாள்ல முடிக்கலாம். இவ்வளவுதான் கேள்வி. சரி, அப்ப இதுல சின்ன சின்ன பேட்டர்ன் கேள்வி இருக்கு. இது முதலாவது பேட்டர்ன். இப்படி ஒரு மெத்தட்ல வந்தால் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். சரி, அதுக்கு சொல்றேன். வேலைன்னு சொல்றது மனிதன் தர நாள். சரி, அப்ப அந்த மனிதன் 5 மாணவர்கள் 10 நாட்கள்ல அந்த வேலையை முடிச்சால் மொத்தமாக அப்ப வேலை 50 மனித நாள். மொத்த வேலை 50 மனித நாள். அந்த வேலை அதே வேலை அப்ப 50 வேலை அப்படியே 50 மனித நாள் வந்துடும். சரியா, மனிதர்களுடைய எண்ணிக்கை தெரியா, 2 நாள்ல முடிக்கணும். அப்ப எக்ஸ் தர 2 தான் 50 வரணும். இப்ப 2 யாரால பெருக்கினா 50 வரும்? 25ஆல பெருக்கினா. ஆகவே எக்ஸாமன் 25 வந்துடும். ஒரு வேலைய 10 மனிதர்கள் 6 நாட்கள் வேலை செய்யலாம். இப்ப 10 மனிதர் 6 நாள், 10 தர 6 60 வந்துடும். அவ்வேளையில் மதிப்பிடத்தான் பட்டிக்கிற 10 பேர் 6 நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்க, மதிப்பிட்டிக்கிறாங்க. அந்த மதிப்பீட்டத்துல சரியா வேலை நடக்குது. இவ்வேளையில் 6ல் 2 பங்கை செய்து முடித்து விட்டு, அப்ப இவ்வேளை 60 மனித நாட்கள். அதுல 6ல 2 இல்லாடி 3ல 1 பங்கு, 6ல 2 பங்கு செய்யலாம். இப்ப 2 சுருக்கினா 10. 10 தர 2 எவ்வளவுன்னு வந்துடும்? 20ன்னு வந்துடும். அப்ப ஏற்கனவே அங்க செஞ்சது 60 மனித நாட்கள் செய்யறதுக்கு இருந்த, அதுல 6ல 2 செஞ்சால் 60ல இருந்து 20 கழிச்சால் 40. எஞ்சிய வேலையை
எஞ்சிய வேலையை 8 மனிதர்கள் எத்தனை நாளில் செய்து முடிப்பர்? அப்ப எஞ்சிய வேலையை எத்தனை நாள் செய்து முடிப்பர் என்றால், 8 எத்தனையால பெருக்கினா 40 வரும். அப்ப 40 8ஆல வகுத்தால் சரி. 8ஆல வகுத்தால் 40 8ஆல வகுத்தால் கூட எங்களுக்கு வரப்போகுது எக்ஸ் சமன் 5 நாட்கள் வரும். அவை எக்ஸ் சமன் 5 நாட்கள். குறித்த ஒரு வேலையை 10 மனிதர்கள் 6 நாட்களில் செய்து முடிப்பதற்கு மதிப்பிடப்பட்டுள்ளது. இன்னும் அவ்வேளையில் 6ல் 2 பங்கை செய்துவிட்டு எஞ்சிய வேலையை 8 மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? ஆகவே அந்த மெத்தட் தான் கேள்வி. அதையும் ஞாபகத்துல இந்த 3 மெத்தட்டையும் ஞாபகம் வச்சு நீங்க பாஸ் பேப்பர்ல செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரே ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம்.